கைஸ் இன்னைக்காவது நம்மளுக்கு சம்பளம் குடுப்பாங்களா, குடுக்க மாட்டாங்களான்ற ஒரு டவுட்டோடயே நியூ அரஃபாத் ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு ஒரு மொளகா பஜ்ஜி, ஒரு டீ அல்டிமேட்டா அடிச்சு முடிச்சுட்டு, நம்ம மெஸ் கணக்குலேருந்து சாப்பாட நைட்டுக்காக பார்சல் வாங்கிட்டோம். அத முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பர்கரைசர்லேருந்து பர்கர் ஆர்டர் வந்துருச்சு. அத எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, ஷவர்மாவ படுகு போட்டு வெட்டுறாய்ங்க. மேக்ஸிமம் இடத்துல நிப்பாட்டி வச்சு தான் வெட்டுவாய்ங்க. பட் நல்லா இருந்துச்சு. கைஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 5 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடலாம். நம்ம வண்டி கண்ணாடிய பார்த்தீங்களா, எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பனி சூழ்ந்துருச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு ஒரு இடத்துல டைம் கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பாட ஓப்பன் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா ஆர்டர் வந்துருச்சு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாப்பாடெல்லாம் பயங்கரமா ஜில்லுன்னு ஐஸ் மாரி ஆயிடுச்சு. சரி வாங்க இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு அங்க போனா வெளிய நில்லுப்பா அப்படின்ட்டா இந்த குளுருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாரி தாங்க நம்மளுக்கும் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மெக்டானல்ட்ஸ்ல இருந்து வந்தது. அது உள்ள பாருங்க வித்தியாசமா தான் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணும். ஒரு சில இடத்துல மட்டும் தான் இப்படி இருக்கும். மேக்ஸிமம் இப்படி இருக்காது. நம்ம கீட்டால ஆர்டர் ஓட்டுறோம்னா அந்த கீட்டாவை செலக்ட் பண்ணி நம்மளோட ஆர்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் அங்க போட்டோம்னா இந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். நம்மளுடைய ஃபுட்ட நம்ம எடுத்துட்டு போயிட்டு டெலிவரி குடுத்துடலாம். பேஞ்ச 10 நிமிஷம் மழையில பாருங்க இந்த ரோடு இந்த மாரி நிலைமைக்கு ஆயிடுச்சு. சவுதி அரேபியாவுல ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லாதனால இந்த அளவுக்கு கூத்து நடந்துட்டு இருக்கு. பட் வருஷத்துக்கே 10 நாள் ஒரு 12 நாள் மட்டும் தான் மழை பெய்யும். அதிக நாள் பெய்யாதுன்றதால நோ இஷ்யூஸ். இருந்தாலும் அந்த 10 நாள்ல கதி கலங்கி போயிடும். அடுத்த நாள் மார்னிங் கிளம்பி ஒரு ஹைதராபாத் பிரியாணியை போட்டு நேரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு மட்டன் பீஸ் எடுத்து கடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போனோம். இப்பயாவது குடுப்பீங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நேரா எந்த வேகத்துக்கு உள்ள போந்தோமோ அதே வேகத்தோட வெளியே போங்க அப்பால் பேட்டி உங்க சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கைஸ்.